போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு வரும் வாகனத்துல ரயில் போக்குவரத்து ரொம்பவே சாதகமா இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்குவரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும் வாகனத்துல ட்ரெயின் போக்குவரத்து ரொம்பவே சிறந்ததா கருதப்படுது. எதனாலனா ஒரே நேரத்துல 1000 பேசஞ்சர்ஸை கொண்டு செல்றதுக்கும் போக்குவரத்துக்கு அது மிகவும் சாதகமாகவும் வசதியாகவும் அது இருக்கறனாலதான். இந்த ட்ரெயின் எப்படி ஒரு தண்டவாளத்திலிருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ட்ரெயின் போக்குவரத்து சாலைக்குனா அது ஒரு இருப்பு பாதைகளா தான் இருக்கும். அதே தான் நம்ம தண்டவாளம்னு சொல்லிட்டு சொல்றோம். ட்ரெயினோட சக்கர விளிம்புகள் தண்டங்களத்தோட உட்புறமா அது இருக்கிறதுனாலதான் அது செயல்படுது. பல்வேறு ட்ரெயின் இருக்கு, அது பல்வேறு இடங்களுக்கு போகணும்னா அது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியே தண்டவாளங்கள் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். இதனாலதான் தண்டவாளங்களுக்கு இடையில சுவிட்ச் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இதுதான் ட்ரெயின் செல்றதுக்கு மாற்று வழி அமைக்கிறதுக்கும் இது பயன்படுது. இது எல்லாமே ட்ரெயின் செல்றதுக்கு திசைக்கேற்ப அது மாற்றமும் செய்யப்படுது. இங்க 2 விதமா தண்டவாளங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைட் பாத், இன்னொன்னு டைவர்ஜிங் பாத்னு சொல்லப்படுது. இந்த டைவர்ஜிங் பாத் சொல்ற அமைப்புல ஸ்ட்ரெச்சர் பார்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு வலது இடதுபுறமா செயல்படும். இந்த ஸ்ட்ரெச்சர் பார் அமைப்பு முனையில ஒரு பாயிண்ட் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கூர்மையான அமைப்பு முனையானது என்ன பண்ணுனா தண்டவாளங்களோட ட்ராக் மாறும்போது தண்டவாளங்களோட ஒரு நெருக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். இது சக்கரத்தோட விளிம்பை எளிதா மாத்துறதுக்கு செயல்படுது. இந்த நகரும் ஸ்ட்ரெச்சர் பார் கட்டமைப்பு ரூம்ல தான் இருந்து செயல்படுது. இந்த ரூம் எங்கெல்லாம் இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ட்ராக் மாற இடத்துல மட்டும்தான் இது செயல்படும். இந்த ரூம்ல ஒவ்வொரு ட்ரெயினுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல செட் பண்ணிருப்பாங்க. மேலும் எச்சரிக்கை விளக்குகளும் பொருத்தப்பட்டிருக்கும். இது எதுக்குன்னா ஆப்போசிட்ல ட்ரெயின் வரும்போது ஒரு ட்ரெயின் ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்ல மாற வரைக்கும் அது எச்சரிக்கை பண்ணிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஊழியர்கள் மூலமா தான் கட்டுப்படுத்தப்படுது. சில தானியங்க அமைப்பு இருந்தாலும் மனிதர்களால கட்டுப்படுத்தக்கூடிய தண்டவாளங்கள் அங்க ஏராளமா இருக்கு. பொதுவா ட்ரெயின்கள் வந்த வழியே திரும்ப செல்லணும்னா ட்ரெயினோட என்ஜின்களை மட்டும் மாற்றம் செய்யப்படும். இந்த அமைப்பு தான் டர்ன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவ என்ஜின்களை மட்டும் தடமாறின பிறகு மற்றொரு முனையில இணைக்க பயன்படுது. சில வருடங்களுக்கு அப்புறம் ட்ரெயினோட என்ஜின்கள் முன்னுப்பிறமா செயல்பட்டு 2 பக்கமும் பயன்படுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த என்ஜின்கள் தடம் மாறும்போது மற்றொரு முனையில போய் அது இணைக்கப்படும். இப்ப இருக்கிற ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் என்ஜின்கள் பொருத்தப்பட்டு இருக்கு. ஒரு என்ஜின் முன்புறமா செயல்படும் போது மற்றொரு என்ஜின் பின்புறமா அது செயல்பட்டு இருக்கும். இப்ப வந்த வழியிலே திரும்ப நம்ம செல்லணும்னா அதோட திசையை மட்டும் மாத்திக்கிட்டாலே போதும். என்ஜின்களை திரும்ப மாத்தணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.